98ல பிறந்த நானு 90s கிட்ஸ்ல வருவேனா இல்ல 2K கிட்ஸ்ல வருவேனான்னு கன்ஃபியூஷனா இருந்தப்போ அதுல தேடி பார்த்ததுல சில விஷயங்கள் தெரிஞ்சுச்சு. 1901ல இருந்து 1927 வரைக்கும் பிறந்தவங்கள கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க வேர்ல்ட் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1928ல இருந்து 1945 வரைக்கும் பிறந்தவங்கள சைலண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வேர்ல்டு வார்க்கு அப்புறமா வறுமை வந்துச்சுல, அந்த டைம்ல இவங்க பிறந்ததுனால வேர்ல்டு வார்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணல, வறுமையில ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால இவங்கள சைலண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 1946ல இருந்து 1964 வரைக்கும் பிறந்தவங்கள பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பீரியடில் தான் வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிளைஸ் ஆனாங்க, பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க, ரொம்பவே பெரிய அளவில் ரீச் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பூமர் டேர்ம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. 1965ல இருந்து 1980 வரைக்கும் இருக்கிறவங்கள ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 1981ல இருந்து 1996 வரைக்கும் பிறந்தவங்கள வந்து மில்லேனியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது 90s கிட்ஸுங்க. அதுக்கப்புறமா தான் அதாவது 1997ல இருந்து 2012 வரைக்கும் பிறந்தவங்கள ஜென்ரேஷன் Z அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.